யாரையுமே ஒரு நாள் நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு, வெட்கப்படுத்த மாட்டேன்னு சொல்லி. அதனால ஒரு நாள் நம்ம சொந்தங்கள் முன்பாகவோ உலக ஜனத்தின் முன்பாகவோ நம்மளை வெட்கப்படுத்தவே மாட்டாரு. உங்களை ஆண்டவர் அழைச்சிருக்கிறாருன்னா அந்த அழைப்புல உறுதியா நில்லுங்க, அவர் உங்களை நடத்துவார். ஏன்னா நாங்க அந்த பாதையில கடந்து வந்ததுனால இந்த வார்த்தைகளை உங்களிடத்துல சொல்ல எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா சப்போர்ட் இல்லாம ஊழிய ஃபீல்டுல நிக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அது எவ்வளவு கஷ்டம்னு எங்களுக்கு தெரியும். எங்களை நடத்தின ஆண்டவர் உங்களையும் நடத்துவார். ஆகையினால சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் எங்கிட்டாவது இருந்து ஒரு எலியாவுக்கு காகத்தை கொண்டு போஷிச்ச மாதிரி எங்கேயாவது இருந்து ஒரு காகத்தை கொண்டு வந்து நமக்கு போஷிப்பாரு. ஏன்னா எலியா காகத்தை தேடி ஒரு நாளும் போகவே கிடையாது. காகம் தான் எலியாவை தேடி கொண்டு வந்து இறைச்சியும் அப்பத்தையும் கொடுத்துட்டு. அது போல நம்மளுடைய தேவை வந்து ஏசப்பாக்கு தெரியும். எங்க இருந்தனாலும் உதவிகள் நமக்கு வர்றதுக்கு ஆண்டவர் தான் தெரிவு செய்ய முடியும். நீங்க எங்க இருந்தாலும் சரி உங்களுக்கு தேவையான உதவிகளை வந்து இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருவார். அதனால சோர்ந்து போகாம